இந்த டியூஸ்டே, ஃப்ரைடே அப்போ தான் எனக்கு வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசை வரும். ஸோ அந்த டைமில் என்னை ஏமாற்றாத ஒரே ரெசிபி இந்த தக்காளி பிரியாணி தான். ஸோ இந்த தக்காளி பிரியாணி சிக்கன் பிரியாணி எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. எல்லா ஸ்பைசஸையும் போட்டு தாளித்து வச்சுட்டு 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். பே லீவ்ஸை சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகா, 1 கைப்பிடி புதினா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா சேர்த்துட்டு அதையும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வறுத்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் நீளமாக நறுக்கி நான் 4 தக்காளி பக்கம் சேர்த்துருக்கேங்க. 4 தக்காளியை வந்து நல்லா போட்டு வதக்கி வச்சுக்கோங்க. தக்காளி வதங்கணுங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரெட் சில்லி பவுடர், தனி மிளகா பொடி இருக்கு இல்லையா, அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை வாடை போனோடனே தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்கும். ஸோ தயிர் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம சீரக சம்பா அரிசி கூட ஊற வச்சுருப்போம் இல்லையா, அந்த தண்ணி எடுத்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 1 டம்ளர் சீரக சம்பாவுக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் இப்போ 2 டம்ளர் சீரக சம்பா அரிசி சேர்த்துருக்கேன். ஸோ சேர்த்துட்டு நான் அதை தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி, நெய், லாஸ்ட்டாக கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து கிளறி குக்கர் போட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. ரொம்ப டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ஸ்டைலில் ஒரு எம்மையான ஒரு தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.